இன்றைக்கி ஒரு காய் ஒரு சமையலில் வந்து முருங்கை கீரை இல்லையா, முருங்கை இலை. ஸோ முருங்கை இலையில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா சாதத்துக்கு ஒரு கூட்டு, அப்புறம் ரசத்துக்கு ஒரு பொடுத்துவல், அப்புறமா சட்னி. ஸோ மொத்தம் 5 ஐட்டம் பண்ண போகிறோம் அந்த முருங்கைக்கீரையில். ஆமாம் கரெக்டாக. ஆமாம், அது நிறைய பேர் வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருந்தேன், நல்லாயிருக்கு, நல்ல ஐடியா மாமின்னு. ஆமாம், நிறைய பேர் நிறைய காய் கேட்டிருந்தேன். கத்திரிக்காய், பீட்ரூட், கேரட்டு, வாழைக்காய், பரங்கைக்காய், பூசணிக்காய், அவரைக்காய் வந்திருக்கு. ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன காய் கிடைக்கிறதோ எல்லாமே பண்ணலாம். அது என்ன முடியுதோ பண்ணலாம். டிஃபன் ஐட்டம் காமிக்கல, வெறும் நான் இப்போ வந்து சமையல் தான் காமிச்சிட்ருக்கேன். மரத்துலேருந்து பறிச்சது முருங்கை. இது எல்லாரும் லெஸ்ஸாக இருக்குது. எல்லோரும் யோசிப்பா என்னென்னா முருங்கையை கட் பண்ணுறது, க்ளீன் பண்ணுறது எப்படின்னு. நான் முன்னாடி சொல்லியிருக்கோம், நிறைய முருங்கையில் நம்ம போட்டிருக்கோம் ரெசிபீஸு. அது என்ன பண்ணோன்னா ஒரு நியூஸ் பேப்பரில் அப்படியே கட்டி வச்சிட்டோன்னு வச்சுங்களேன், அதில் கொஞ்சம் போயிடும், கொஞ்சம் விழுந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் எடுத்துட்டு கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் ஜலம் நிறைய விட்டு வச்சோன்னு வச்சுங்களேன், இப்போ அப்படி சின்ன சின்ன இதெல்லாம் எல்லாம் இது தெரியுதா, உள்ளே நல்லா க்ளோஸாக காணுங்க, குட்டி குட்டியாக இருக்கிற காம்பெல்லாம் கூட வெளில வந்துடும். அடியை தங்கியிருக்கு பார்த்தீங்களா, அது ஈஸி உங்களுக்கு எடுக்கிறது. அது வந்து கஷ்டம் ஒன்றும் கிடையாது. பாருங்க, அப்படியே காம்பெல்லாம் அப்படியே தங்கி எடுத்து பாருங்கள். இதுதான் ஐடியா. நியூஸ் பேப்பர் ஃபஸ்ட்டு வச்சிடணும், அடுத்த நாள் ஜலத்தில் விட்டு போய்ட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சா போகிறோம், அப்படியே இறங்கிடும். இது வந்து பூவும் கொஞ்சம் இருந்து சேர்த்து பறிச்சிருக்கோம். என்னென்னா அந்த எல்லாமே பண்ணும்போது வதக்கிறதுல வந்து கொஞ்சம் ஜாஸ்தி சத்து போயிடுமோன்னு என்னோட ஒப்பீனியன் அது. அதனால் இன்னும் கொஞ்சம் வேக போட்டுன்னு பண்ணுவேன். அது கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு வேக போட்டுறது, முடியாத வந்து வதக்கிறது. நம்ம வந்து தொகையில் பண்ணி காமிச்சிருக்கோம் ஆல்ரெடி. ஸோ அதனால் இந்த வாட்டி சட்னி, டிஃபனுக்கு சட்னி கேட்டாலும் சட்னி பண்ணலான்னு நினச்சேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் எல்லாத்தையும் கொஞ்சம் வேக போட்டுன்றேன். இந்த அடுப்பில் வந்து ஜலம் வச்சுருக்கேன், ஜலத்தில் போட்டுன்றேன். கொஞ்சம் வேக போட்டுன்ட்டு அது ரசம் வச்சுன்றேன். வேக வச்சுன்னு இது எல்லாத்துக்கும் இதை யூஸ் பண்ணிடுவேன். ஆமாம், வேக வச்சதே யூஸ் பண்ணிடலாம் எல்லாத்துக்கும். கூட்டுக்கு, பொறுத்தவரை சாத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லா பண்ணிடலாம். ரசத்துக்கு தனியாக அரைச்சி விடுவேன். வதக்கிறத விட வேக வைக்கிறது கொஞ்சம் பரவாயில்ல இருந்தோன்னே பாருங்கள். எடுத்து வரீங்க பாருங்கள், எடுத்தோடனே எப்படி அடியில் தங்கியிருக்கு பாருங்கள். இந்த காம்பெல்லாம், இந்த காம்பு இருக்கா. சரி, நான் நறுக்கினா கொஞ்சம் கசப்பு வந்துடுறதுனால நறுக்காமல் அப்படியே முழுசாக போட்டோம்னா கொஞ்சம் இதுவாக இருக்கும். சரிதா, எல்லா காம்பும் வந்துடுது. இப்போ ஒன்றும் பார்த்து மெதுவாக எடுத்துருவேன் எல்லாத்தையும். காம்பெல்லாம் தங்கிட்டு பாருங்க, அது அப்படியே இருக்குது. இப்போ அதை வேக வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ரசம் பண்ணிடுறேன். ஓகே, நீங்கள் ரசம் வந்து ஆல்ரெடி பண்ணி காமிச்சிருக்கோம், நம்ம பொடி போட்டு காம்பெல்லாம் போட்டு. இப்போ இது வேறு மாதிரி பண்ணலாம். என்ன பண்ணியிருக்கேன்னா, தக்காளி, சின்ன தக்காளி 2 நறுக்கிருக்கேன், மஞ்சள் பொடி போட்டிருக்கேன், அப்புறம் நல்லா ஒரு கைப்பிடி அளவு முருங்கை பச்சையாக போட்டுலாம். அதில் இந்த பூ கொஞ்சம் இருந்தாலும் பரவாயில்ல போட்டுட்டு, அப்புறம் வந்து அரைக்கிறதுக்கு வந்து பொடி போடல, இங்கே காமிச்சிருக்கேன் பாருங்கள். மிளகு மட்டும் 1 டீஸ்பூனு, அப்புறம் 1/2 டீஸ்பூன் வந்து மல்லி, கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் வந்து துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு 1/4 டீஸ்பூன், ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், 2 மிளகா, அப்புறம் வந்து புளி துளியோண்டு, ஒரே ஒரு பெருங்காயம். இது எல்லாத்தையும் போட்டு நைஸாக அரைச்சுட்டுருக்கேன். இது அரைச்சிட்டு கொதிக்க விட வேண்டியது. சிம்பிளான ரசம் நல்லாயிருக்கும். அது அப்படியே இந்த இலையை பச்சையாக இருக்கணும், கொஞ்சம் வந்து பச்சையாக இருக்கும். ரசம் பச்சையாக இருக்கும் கொஞ்சம். ஓகே, கொஞ்சோடு ஜலம் விட்டுருக்கேன். விட்டு இதை அரைச்ச விழுது அதில் போட்டுட்டு வந்து கொஞ்சம் நல்லா அலம்பி விட்டுட்டு உப்பு போடணும். உப்பு போட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆற்றுல பருப்பு இருந்தாலும் ஓகே, இல்லைன்னா கூட அப்படியே வெறும் ஜலத்தை விளாவிடலாம். இல்லை பருப்பு இருந்தால் கொஞ்சம் எண்ணெய் பருப்பு இருக்கோ, கொஞ்சோண்டு பருப்பு ஜலத்தை விளாவிட்டு தாளிச்சு கொட்ட வேண்டியதான். சிம்பிளான ரசம். உனக்கு அலம்பி விட்டுறேன். ஓகே, கொதிக்கட்டும். கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் விளாவுறேன். ஒரே கொதியில் எடுத்துடணும். ஆமாம், ரசம் எப்பவுமே இல்லை, கொதிக்க விடக்கூடாதுல்ல. கொதிக்க ஆமாம். ஏன் கொதிக்க விடக்கூடாது? அதெல்லாம் கேட்டேன். நான் சொல்லுவேன். சொல்லுங்கள் எக்ஸ்பர்ட் ஆகிட்டு சொல்லுங்கள். நீங்கள் எல்லாத்துலையும் எக்ஸ்பர்ட் ஆகிட்டீங்க, சொல்லுங்கள். அது ரொம்ப கொதிக்க விட்டோம்னா புளி வந்து அந்த டேஸ்ட்டு, ரசத்தோட டேஸ்ட் போயிடும். புளிப்பு ஜாஸ்தி ஆகிடும் ரசத்தில். அப்படியா? அதனால் ஜாஸ்தி கொதிக்க விட மாட்டேன். ஓரளவுக்கு வெந்திருக்கு. அடுப்பை சின்னதாக்கிக்கிறேன். இப்போ அடுத்தது வந்து என்ன பண்ணேன், சாதம் பண்ணிவிடுவா? சாதம் பண்ணிடலாம். இது வாங்கிட்டு இருக்கட்டும், அப்படியே சாதத்துக்கு எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வெந்திருக்கு இல்லையா, அதுலேருந்து நம்ம எவ்வளோ சாதம் எடுத்துக்கிறோமோ அதில் பாதி அளவுக்கு எடுத்துக்கலாம். வந்து இது வெந்திருக்கான்னு எப்படி தெரியுங்கல்ல? இன்னும் வேகணும். இந்த பாதி வெந்திருக்கு. இப்படி வந்து கலர் மாறி இருக்குது பாருங்கள்.
எல்லாம் இதில் எடுத்துருக்கேன். அவ்வளோ இருக்கு. ஒரு 3 கரண்டி போட்டுருக்கேன். தொட்டா அப்படின்னா அமுங்கிறது பார்த்தீங்களா இருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு தேங்காய், இந்த கொஞ்சம் கசப்பு இருக்கும் இல்லையா, அதுக்காக காரத்துக்கு பச்சை மிளகாய், இஞ்சி அதையும் போட்டுன்ட்டு இன்னொன்று என்ன பண்ணுவோன்னா, வேர்க்கடலேருந்து வறுத்து போடுறதோட அரைச்சிட்டு போட்டோன்னா என்ன ஆகும்னா அது கொஞ்சம் கசப்பு தன்மை கம்மியாக இருக்கும் மாதிரி எனக்கு தோணும். அதனால் அந்த வேர்க்கடல வந்து வறுத்த வேர்க்கடல பச்சை போடக்கூடாது, வறுத்துட்டு அதையும் போட்டணும். ஒரு கை போட்டிருக்கேன். நம்ம நல்லா வச்சு குறைன்னு ஒரு அரைச்சிருக்கோம். தாளிக்கிறதுக்கு வந்து ஜீரகம், 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு மிளகா போட்டுக்கலாம். இதெல்லாம் சாத்துக்கு 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். ஜீரகம், ஏலக்காய், கிராம்பு, 2 முந்திரி பருப்பு, மிளகா தாளிச்சுட்டு சாதம் அந்த அரைச்ச இதையும் போட்டு உப்பு போட்டு பேச வேண்டியதான். இது ஆனதுக்கப்புறம் சாத்தையும் போட்டுட்டு அந்த அரைச்ச இதையும் போட்டு எண்ணெய் கிண்டணும், கலக்கிடணும். ஆமாம். இது நல்லா வெடிச்சிடுது. கடுகு அதெல்லாம் அந்த ஜீரகம்லாம் நல்லா பொரிஞ்சிடுது. அந்த அடுப்பு அணைச்சிடுறேன்ப்பா. அடுப்பு அணைச்சி இதையும் போட்டுட்டு அந்த முதிரியை உடச்சி சாத்தையும் போட்டுட்டு உப்பையும் போட்டு எல்லாத்தையும் கிண்ட வேண்டியதான். கலக்கணும். கொஞ்சம் இந்த சாதம் அதெல்லாம் கொஞ்சம் சூடு இருந்தால் அப்படி ஒட்டின்றோம். பார்த்து மெதுவாக உடையாமல் கலக்கணும். இந்த எல்லாத்தையும் போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு. நம்ம கலந்துட்டு அப்புறம் கூட வேணா சுட பண்ணும்போது கொஞ்சம் அடுப்பில் லேசாக வச்சு சுட பண்ணிக்கலாம். ஆமாம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தேன், ஒரு காய் ஒரு சமையல் போடுறதுக்கு ஒரு காய் பல சமையல் போடுங்கன்னு இருந்தார். நீங்கள் தானே இதெல்லாம் போடுறீங்க பேர்லாம்? கேட்கலான்னு சொன்னேன். நான் பார்த்தேன். என்னை பொறுத்தளவு சமையல் அப்படின்னா எல்லாம் சேர்ந்தது. கூட்டு, பொரியல், ரசம், சாம்பார், சாதம் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு சமையல். தெரியாது எனக்கு, அது கரெக்டாக தெரியாது. நான் புரிஞ்சுட்டது. யாராவது கேட்குறான்னு வச்சுக்கோங்க, ஆட்டில் என்ன சமையல் அப்படின்னா இந்த ரசம், என்ன சாம்பார், என்ன காய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ சமையல் அப்படின்னா எல்லாம் சேர்ந்தது. பதார்த்தம்னு வேணால் ரசத்தை தனியாக சொல்லலாம், சாம்பார் தனியாக சொல்லலாம், கூட்டு தனியாக சொல்லலாம். ஸோ சமையல் அப்படின்னா என்னை பொறுத்தளவு இதெல்லாம் சேர்ந்தது ஒரு சமையல். நான் தான் டிஃபன் கூட பண்ணேன். ஆக்சுவலாக அந்த முருங்கைக்கீரையில் வந்து அக்கி ரொட்டி, ராகி ரொட்டி அதெல்லாம் சூப்பராக இருக்கும். நம்ம அடை, சாதாரண அடை, நம்ம தோசை மாவில் அரைச்சி போடுறது, அது டிஃபன் வந்து இந்த முருங்கைக்கீரையில் வந்து அப்படி பண்ணலாம். ஆமாம் இல்லை. முருங்கைக்கீரை யாரோ ஒருத்தர் கீரை கேட்டிருந்தேன். அதை மணத்தக்காளி கீரை சொல்லிட்டு வந்திருக்கேன் அவன்கிட்ட. அரைக்கீரை இல்லை, ஒரு கீரையை கூட போடலாம். நம்ம கீரை கூட போடலாம். பாருங்கள், ஆயிடுத்து சாதம் ரெடி. இப்போ இது வந்து குழம்புக்கு வந்து ரசமுக்கு வச்சுட்டு இல்லையா. இப்போ கொஞ்சோண்டு இந்த கூட்டுக்கு பைத்தம்பருப்பு வச்சுருக்கேன். ரொம்ப வெள்ளத்தை விட்டுறேன் கொஞ்சோண்டு. ஓகே. வெள்ளமா? கொஞ்சோண்டு வெள்ளம் போட்டுட்டு பருப்பு ஜலம் இல்லைனா கூட பரவாயில்ல, வெறும் ஜலம் கூட விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கொஞ்சோண்டு பைத்தம்பருப்பு இருந்தது போட்டிருக்கேன். ஓகே. பொங்கி வந்தோடனே நெய்யில் கடுகு தாளிச்சு கொட்டுவேன் வச்சுருக்கேன். ஓகே. ரசம் எடுத்து தாளிச்சு கொட்டிட்டேன். நெய்யில் தாளிச்சு கொட்டிடணும். இன்னும் பொங்கல் லேசாக பொங்கட்டும், தாளிச்சு கொட்டிடணும். அதுதான் ரசம் எடுத்து. ஓகே. அடுத்து கூட்டு பண்ணுறேன். மொத்தம் வேக வச்சோம் இல்லையா, அது இது வந்து என்னென்னா கசப்பு கொஞ்சம் இருக்கும். அதுக்கு தான் இதோட அப்படி இந்த துவர்ப்பு கசப்பு இருக்கிறது தான் அந்த நேச்சர். இது வேண்டாம் அப்படின்னா இது தனியாக எடுத்துகிட்டு சூப் மாரி பண்ணிக்கலாம். அதுவும் கசப்பு குடிக்கலான்னா இல்லை பரவாயில்ல அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், அப்படியே கூட்டை பண்ணிவிடுவேன். அப்படியே வெந்திருக்கு இல்லையா, கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். பொறுத்தூளுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேங்க. மிச்சத்தை வந்து அப்படியே கூட்டு பண்ணிடலான் இருக்கேன். அந்த கூட்டுக்கு வந்து கொஞ்சோண்டு வந்து பைத்தம்பருப்பு வேக வச்சுருக்கேன். இந்த பைத்தம்பருப்பே போட்டுறாங்க. ஓகே. அப்புறம் வந்து பொரிச்சு கூட்டு மாதிரி பண்ண போகிறேன். ஸோ அதனால் அதுக்கு வந்து என்ன பண்ண போகிறேன்னா, கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பு, ஜீரகம் வறுத்து வந்து அரைச்சிக்கிறேன். வறுக்கிறது காமிக்கிறேன். பொரிச்ச கூட்டு உப்பு போட்டுட்டு கொஞ்சோண்டு உப்பு, மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். இது அப்படியே வெந்துட்டு இருக்கட்டும். அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க. கொஞ்சம் உளுத்தம்பருப்பு வறுத்துட்டுருக்கேன், 2 டீஸ்பூனு. காரத்துக்கு 2 மிளகா, தேங்காய், கொஞ்சம் ஜீரகம் அரைச்சி. ஆக்சுவலாக என்னென்னா தக்காளி பழமும் போடலாம் அதில். அது வந்து அந்த ரைஸுக்கு வந்து எலுமிச்சை பழம் பொழிவேன் லாஸ்ட்டில் ஆறினோடனே. இதுக்கு வந்து தக்காளி பழம் போடலாம். தக்காளி பழம் இப்போ மொத்தம் வேக வச்சுனா தக்காளி பழம் போடலை. ஸோ என்ன பண்ணால் வேணும்னு நினச்சி வந்து புளிப்பு வேணும்னு தோணிதுன்னா ஒரு தக்காளியை வதக்கிட்டு போடலாம். வதக்கிட்டு சேர்த்து அரைச்சி விட்டுடலாம். ஓகே. நான் வந்து தேங்காய், வறுத்த ஜீரகம், வறுத்த உளுத்தம்பருப்பு, பச்சை ஜீரகம், மிளகா காரத்துக்கு ஒரே ஒரு தக்காளி போட்டு அரைச்சின்ட்டேன். அரைச்சின்றதை போட்டு இப்போ கலக்கி தரேன். கடுகும் 2 உளுத்தம்பருப்பு, மிளகா போட்டிருக்கேன்.
இது அரைச்சி விட்டது வந்து வறுத்த உளுத்தம்பருப்பு ஜீரகம் அந்த மாதிரி மிளகாயை வறுத்துக்கணும், கொஞ்சம் தேங்காய். தக்காளி வந்து ஆப்ஷனல் தான். தக்காளி வேணும்னா போட்டுக்கலாம், தக்காளி எல்லாமே நல்லாயிருக்கும். ஆப்ஷனல்னு சொல்லிட்டு. ஆமாம், இது விட்டுருவாப்போ கூட்டாயிடும். கொஞ்சம் பெருங்காயம் போட்டாலும் வாசனையாக இருக்கும். ஆமாம், ஆஃப் பண்ணிடுறேன். கொஞ்சம் வேக வச்சதே பாதி எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் தான் இருந்தது எடுத்து வச்சுருக்கேன். இப்போ என்னென்னா நான் நார்மலாக பொறுத்தல் பண்ணுறது பர்பஸ்லேயும் பண்ணலாம், பண்ணி காமிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஒரு இதில் பர்பஸ்லேயும். அப்படியா? ஆமாம், பொறுத்தல் விதமாக பண்ணலாம். இப்போ சாதாரணமாக பண்ணுறேன். கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுட்டு 2 மிளகா தாளிச்சுட்டு வெடித்த உடனே இதையும் போட்டுட்டு கொஞ்சம் பைத்தம் பருப்பு ஊற வச்சுருக்கேன் கொஞ்சம், அதையும் போட்டு கொஞ்சம் தேங்காயம் போட்டு அது கசக்காது. அவ்வளோதானே பொறுத்தோல்? ஆமாம் சார், சிம்பிளான பொறுத்தோல். ஓகே, வெடிக்கட்டும். யூஸ்வலாக இந்த வேக வச்ச ஜலம் இருக்கு இல்லையா, இதில் கொஞ்சம் உப்பு மிளகு பொடி போட்டு குடிச்சிடலாம் சூப்பு. ஓ அப்படியா? ஆமாம், அதில் கொஞ்சோண்டு நெய்யில் லேசாக நெய் ஒரு ஸ்பூன் சூடாக விட்டுட்டு கொஞ்சோண்டு மிளகு பொடி போட்டான்னு வச்சுங்களேன், முருங்கையில் சூப்பு. ஆமாம், ஜலம் இன்னைக்கு கூட்டில் போட்டுட்டேன், கம்மியாக வச்சுருக்கேன் போல இருக்கு. யூஸ்வலாக கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சேன்னா அது மாதிரி சூப் பண்ணிடலாம். செம்ம ஹெல்த்தி இல்லை? செம்ம ஹெல்த்தி. ஆமாம், பருப்பு மிளகா தாய்ச்சல் அந்த கீரையும் போட்டு கொஞ்சோண்டு பைத்தம்பருப்பு போட்டிருக்கேன், துளியோண்டு வெல்லம் போடுறேன். இப்போ சப்போஸ் வெறும் முருங்கீரை பிடிக்கல அப்படின்னா இதோட என்ன காய் பிடிக்குமோ அதை சேர்த்துடலாம். எல்லா காயும் நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீட்ரூட்டு, ஆமாம், அவளுக்கு என்னென்ன காய் பிடிக்குதோ சேர்த்து போட்டோன்னு வச்சுக்கலேன். வெந்தயக்கீரையெல்லாம் போட்டு பண்ணோம்ல, அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் வாசனைக்கு வேணா என்ன பண்ணலாம், கொஞ்சம் இஞ்சி தூவி போட்டுக்கலாம், இல்லை பெருங்காயம் போடலாம். அதுமாதிரி அவள் டேஸ்ட்டுக்கு பண்ணிக்கலாம். அது கொண்டக்கடலை யூஸ்வலாக போட வேக வச்சுட்டு அதை எடுத்து வைப்பேன். இன்றைக்கி மறந்துட்டேன், கொண்டக்கடலை வேக வைக்கல. முந்திரி பருப்பு பொடி போட்டுக்கலாம், இல்லை வேர்க்கடலை பொடி. ஓகே, ஸோ எது வேணால் போட்டு இந்த காய் வந்து சாப்பிட்லாம். பெனிஃபிட்டு நீங்கள் நிறைய இருக்கும் சொல்கிறதுக்கு உங்களுக்கு, அதில் சொல்லிவிடுங்க நீங்கள். தொகையல் இருக்கு இல்லையா, தொகையலுக்கு வந்து எப்படின்னா நார்மல் தொகையலுக்கு அரைப்போம்ல, உளுத்தம்பருப்பு மிளகா கடுகு வச்சுட்டு முருங்கை இலை எண்ணெய் இலை போடுறோம், மதியம் வதக்கிட்டு தேங்காய் போட்டு அரைப்போம் நார்மலுக்கு. அது காமிச்சிருக்கோம், ஏதோ சமையலில் காமிச்சிருக்கோம். இப்போ இது வந்து சட்னினா அந்த தோசை இட்லி போடுற சட்னிக்கு வந்து எப்படி என்ன பண்ணியிருக்கேன்னா, கடுகு ஒரு ஸ்பூன், உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூனு, 2 மிளகா, 2 காஞ்ச மிளகா, கொஞ்சம் தேங்காய், இது அப்புறம் துளியோண்டு புளி வச்சுப்பேன். புளி வச்சுட்டு அந்த முருங்கை இலையும் வதக்கி அரைச்சாலும் சரி, இல்லை வேக வச்சு அரைச்சாலும் சரி. ஓகே, ஆனால் என்னென்னா இந்த கசப்பு கொஞ்சம் தெரியாமல் இருக்கிறதுக்கு இந்த முந்திரி பருப்பு 2 போட்டு அதையும் போட்டோம்னா அது தெரியாது. முந்திரி பருப்பு 2, ஆமாம், அதையும் போட்டுட்டு எல்லாம் சேர்த்து அரைச்சிடணும். இது வந்து சட்னிக்கு இது வந்து சட்னி வந்து அப்படியே எல்லாத்துக்கும் டிஷ்ஷுக்கும் போட்டுக்கலாம். சாதத்துக்கு எடுக்கலாம், மோர்ஜா எடுத்துக்கலாம். இல்லை, இது வந்து மெயினாக டிஃபனுக்கு நல்லாயிருக்கும். டிஃபன் நல்லாயிருக்கும். தேங்காய் கொஞ்சம் அரைச்சிங்க. தேங்காய் போடணும், கொஞ்சம் நல்லாயிருக்கும். தேங்காய் பச்சை ரெண்டும் போட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்ருவோம். போனது பர்பஸ்லி பண்ணோம், பர்பஸ்லி பண்ணோம். பர்பஸ்லி இதை வேக வச்சுட்டு பருப்பு பண்ண வேண்டியதான். இப்போ இது வந்து கொஞ்சம் எதுக்காக கொஞ்சம் ஜலம் விட்டு வச்சுட்டேன்னா இந்த பைத்தம்பருப்புலாம் கொஞ்சம் வேகிறதுக்கு வெந்துடுது. இது வெந்துடுது. அதை ஆஃப் பண்ணி எடுத்துட்டேன். அவ்வளோ தேங்காய், புளி, உப்பு, அப்புறம் வந்து வறுத்தது வந்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகா, பச்சை மிளகா. கொஞ்சம் ஜலம் விட்டுட்டு கொஞ்சம் தண்ணியாக அரைச்சிட்டு கடுகு தாளிச்சு கொட்டணும். எல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சிடுறேன். முருங்கை இலை தளிகை ரெடி. ஆமாம், முருங்கை இலையில் சாதம், முருங்கை இலையில் கூட்டு, முருங்கை இலை ரசம், முருங்கை இலை பொடுத்தோல் அண்ட் சட்னி. தொகையில் படிக்கலாம். சூப்பு பண்ணல, சூப்பு ஒன்று இருக்குது, சூப்பு பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர். தேங்க்ஸ் ஜெய்ஷன். வளமாக வாழ்க.